இந்த உலகமே என்ன பத்தி தப்பா சொன்னாலும் நான் அத பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் டாக்டர் என்னைக்குமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் டாக்டர்? நான் கிளம்புறேன். கொலுசுல துர்காணி சரியா மாட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் ராமலிங்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இனிமே எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. நாங்க கொடுக்கிற மெடிசன்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? சரிங்க டாக்டர். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுக்கு இது வரைக்கும் 12 lakhs பில் ஆயிருக்கு. பட் அந்த 12 lakhs பில்ல ஸ்னேகாவே பே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க 12 லட்சம் பில்ல பே பண்ண தேவையில்லை. ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், ஸ்னேகாக்கு சொல்லுங்க. ஸ்னேகா தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நோக்கத்தோட உங்ககிட்ட இருந்து பணம் எதுவும் வாங்காம இந்த சர்ஜரிய பண்ண சொன்னாங்க. So I did it. ஸ்னேகா, டாட், இவரை இன்னிக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. ஓகே டாட். ஓகே, இனி எதுவா இருந்தாலும் ஸ்னேகா கிட்ட பேசிக்கங்க. டேக் கேர். நன்றி டாக்டர். அம்மா, இவ்வளவு பெரிய தொகையை எங்களுக்காக தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பணம் இருந்தாதான் என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க பணத்தை எதிர்பார்க்காம இவருக்கு இலவசமா ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்க புண்ணியத்துலதாம்மா நான் இப்போ உயிரோட இருக்கேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஆண்டவன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாம்மா. சரிங்க அங்கிள். சிட்டு, ஃபார்மசியில ஒரு மாசத்துக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அதுக்கும் நீங்க அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப பரவாயில்ல, இட்ஸ் ஓகேம்மா. நான் வரேன். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கோயில் திருவிழா எத்தனை நாள் நடக்கும் சார்? வர வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் திருவிழா நடக்கும் சார். கோவிலில் இருக்கிற சிசிடிவி கேமராலாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா? எல்லாமே நல்லா வேலை செய்யுது சார். சரி. கண்ணன் சார், ஒரு வாரம் திருவிழா நடக்கிறதால இந்த கோயில் இருக்கிற ஸ்ட்ரீட் முழுக்க சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். திருவிழாவில் எந்த அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. ஃபுல் ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்கணும். சரிங்க சார், நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு டிஎஸ்பி நம்மள கோவிலுக்கு வர சொன்னாங்க? பொதுவாக விசாரணைனா போலீஸ் ஸ்டேஷன் தானே வர சொல்லுவாங்க. திருவிழாவை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க சார். உங்களுக்கு புண்ணியமாக போகும். நான் பண்ணி கொடுக்குறேன் சார், நீங்கள் தைரியமாக போங்க. ஓகே சார். கண்ணன், நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட். ஓகே சார். என்ன தனியாக பேசணும்னு சொல்கிறாரு? என்ன எஸ்கே சார், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உன்னை எதுக்கு இப்போ நான் இங்கே வர சொன்னேன்னு உனக்கு ஒரே குழப்பமாக இருக்குல்ல? ஆமாம் சார். சொல்கிறேன். சம்பத்தை கத்தியால் குத்துன மாரிமுத்து முன்பகையில் குத்தலை. அவனுக்கு யாரோ பணம் கொடுத்து சம்பத்தை குத்த சொல்லியிருக்காங்க. அவன் பேரு கூட ஏதோ சொன்னானே.
ஈல தான் ஆரம்பிக்கும். இளவரசனா? இல்லையே. இளையராஜாவா? இல்ல ஏதோ ஒரு பேர் சொன்னா. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சகி, உனக்கு பயங்கரமா வெறுக்குது. சம்பத்தை கத்தியால குத்த சொன்னவன் பேரு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியும்னு மாரிமுத்து சொன்னானே, அவன் பேரும் உன் பேர் மாதிரியே இருக்குல்ல? எசக்கி. சரியா? 50,000 பணம் கொடுத்து சம்பத்தை கொலை பண்ண சொன்ன அந்த எசக்கி நீ தானே? ஆறுமுகம் வீட்டு உப்பை தின்னுட்டு அவனையே கொலை பண்ண யோசிச்சிருக்கியே. நீ பயங்கரமான கிரிமினல் தான். நான் என் சர்வீஸ்ல எவ்வளவோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன். ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கிளவரான கிரிமினலை பார்த்ததே இல்லை. பெரிய ஆளுடா நீ. ஆமா, நீதான் சம்பத்தை ஆளை வச்சு குத்த சொன்னேன்னு ஆறுமுகத்துக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? சார், உன்னை கொன்னுடுவான்ல. ஆமாம் சார். அந்த அன்னபூர்ணி அவன் அக்கா மகா எல்லாரும் உன்னை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திடுவாங்கல்ல. அந்த டாக்டர் சிவா கூட உன்னை மன்னிக்கவே மாட்டானே. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டே சக்கி. சார் 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 தெரியாம பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். சார், இந்த விஷயத்தை ஆறுமுகத்துக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார். சார், இந்த விஷயம் எங்கள் அக்கா கூட தெரியாது சார். சார், ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிட்டேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். ஏய், நேருக்கு நேரா நின்று சண்டை போடுறவனை கூட நான் நம்புவேன். ஆனா உன்ன மாதிரி காலில் விடுறவனை நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன்டா. இந்த காலில் விழுகிறவனுங்களாம் ரொம்ப ஆபத்தானவங்க. காரியம் ஆகணும்னா காலில் விழுவானுங்க. சமயம் கிடைச்சா நம்ம காலையே வாரிடுவானுங்க. சார், நான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை சார். ஏண்டா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இத்தனை வருஷமா சோறு போட்டு பார்த்துக்கிட்ட ஆறுமுகத்துக்கே நீ துரோகம் பண்ண நினைச்ச சார். இதுல நான்லாம் ஏமாத்துறேன்டா. சரி, நான் எதுக்கு உன்னை இங்கே வர சொன்னேன்னு கிளியராக சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. நீ தான் சம்பத்தை கத்தியால் குத்த ஆளை அனுப்புனேன்னு நான் ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லலை. நான் மாரிமுத்தையே பொறுப்பேற்றுக்க சொல்லி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறேன். ஏன்னா எனக்கு உன்னால் நிறைய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. அதனால் உன்னை இப்போதைக்கு மன்னிச்சு விடுறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை கூப்பிடுவேன். சார், உங்களுக்காக நான் என்ன உதவி வேணாலும் செய்வேன் சார். அப்படியா? என்ன வேணாலும் செய்வியா? செய்வேன் சார். என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு சொல்றேன், அப்ப செய். இப்ப நீ கிளம்பு. சரி சார், நான் வரேன் சார்.